இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, we are going to study a 2-point loading system of இந்த நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயகிராம். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயகிராம் ஃபார் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். அந்த டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சம்ல பார்த்தீங்கன்னா, 2 பாயிண்ட் லோடிங். ஸோ 2 பாயிண்ட் லோடிங் அப்படின்னா கொஸ்டின்ல வந்து இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் மல்டிபிள் லோடிங். ஒரு லோடுக்கு மேல இருந்தாலே அது வந்து நம்ம மல்டிபிள் லோடிங்னு தான் கன்சிடர் பண்ண போறோம். ஸோ கொஸ்டினை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 2 point loads 100 kilonewton and 200 kilonewton. Span of 3 meter apart. அப்படின்னா 100 kilonewton and 200 kilonewtonக்கு நடுவுல 3 meter gap வந்து இருக்கு. ஸோ டோட்டல் அந்த கிரிடரோட ஸ்பேன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 15 மீட்டர். ஸோ ஸ்பேன் ஆஃப் பீம் வந்து 15 மீட்டர். இது எப்படி டிராவல் ஆகுது? இந்த லோட் கண்டிஷன் எப்படி டிராவல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அப்போ லெஃப்ட்ல இருந்து மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. வித் 100 kilonewton லீடிங். ஸோ 100 kilonewton லீடிங்னா 100 kilonewton தான் ஃப்ரண்ட்ல போகுது. ஸோ லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும்போது 100 kilonewton ஃப்ரண்ட்ல வந்து மூவ் ஆகுது. ஸோ ஹவ் வில் பி த டயக்ராம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லோடு. ஒன்று வந்து என்ன? ஒன்று வந்து இட் இஸ் யோர் 200 100 அண்ட் தி அதர் ஒன் இஸ் யோர் 200. ரெண்டுத்துக்கும் கேப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 3 மீட்டர். ஸோ அந்த 3 மீட்டர் கேப் இருக்கு. இப்போ எந்த லோட் ஃபர்ஸ்ட் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து ரைட், அதாவது இங்க இருந்து இப்படி தான் போகுது. டைரக்ஷன் என்ன? 100 கிலோ நியூட்டன்ங்கிறது தான் லீடிங். ஸோ இந்த இடத்துல தான் உன்னோட 100 கிலோ நியூட்டன் வந்து யூ ஆர் கோயிங் டு பிளேஸ் இட். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் 100 கிலோ நியூட்டன் அண்ட் இந்த இடத்துல 200 கிலோ நியூட்டன் வந்து இருக்க போகுது. ஸோ டயக்ராம் வந்து ஓரளவுக்கு ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல we need to find your influence line. Influence line நமக்கு கண்டுபிடிக்க போற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 6 meter from your left support. So left support of the beamல இருந்து 6 மீட்டர்ங்கிற அந்த பாயிண்ட்ல தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா what is your shear force, what is your bending moment and absolute maximum bending moment எங்க இருக்கு அப்படிங்கிற மூணு கண்டிஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல maximum shear force and bending moment கண்டுபிடிக்கிறதுக்கான டிஸ்டன்ஸ் தான் இந்த 6 மீட்டர். ஸோ அந்த 6 மீட்டரை தான் we are plotting it as D. ஸோ கொஸ்டின் இவ்வளோதான். ஒரு 15 மீட்டர் ஸ்பான் பீம் இருக்கு. அதில் ரெண்டு லோட் மூவ் ஆகுது. ஒன்று வந்து 100 கிலோ நியூட்டன், இன்னொன்று 200 கிலோ நியூட்டன். ரெண்டுத்துக்கும் நடுவில் 3 மீட்டர் ஸ்பான். நம்ம 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் எந்த மாதிரி நமக்கு வந்து ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இந்த லோடை வந்து பிளேஸ் பண்ணணும், இல்லை எந்த லோடை ஃப்ரண்ட்ல பிளேஸ் பண்ணணும், இதை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஐ எம் கோயிங் டு டேக் இட் அஸ் ஷியர் ஃபோர்ஸ். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் எந்த லோட ரைட் சைடில் வைக்கணும். ஏன்னா ஷியர் ஃபோர்ஸ்னாலே பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ், இன்னொன்று நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ். பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ்னா ரைட் சைட் ஆஃப் யோர் செக்ஷன், நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ்னா லெஃப்ட் சைட் ஆஃப் யோர் செக்ஷன். ஸோ பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும் போது நம்ம ஷியர் இன்க்ரிமெண்ட்னு ஒன்று கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஷியர் இன்க்ரிமெண்ட்க்கு ஆல்ரெடி ஃபார்முலா WC டிவைடட் பை L மைனஸ் W1. இப்போ நானாவே தான் என்ன பண்ணுறேன், we are going to place one load first. ரைட் சைடு வைக்கும்போது என்ன பண்ணுறோம், இப்போ நீ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். நம்ம கொஸ்டின்ல என்ன பண்றோம்னா 100 கிலோ நியூட்டன் லோடிங்கிறனால லீடிங்கிறனால ரைட் சைடு வச்சிருக்கோம், 200 இந்த சைடு வச்சிருக்கோம். டிங்கிற போர்ஷன்ல ரைட் வைக்கணுமா இல்ல 100 தூக்கி டில வைக்கணுமா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஃபார்முலா. WCங்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டல் லோட். இங்க எத்தனை லோட் இருக்கு? 200 கிலோ நியூட்டன் ஒரு லோட் இருக்கு, 100 கிலோ நியூட்டன் செகண்ட் லோட் இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா யூ வில் கெட் யோர் 300 கிலோ நியூட்டன் டிவைடட் பை L. Lங்கிறது டோட்டல் ஸ்பான், அதாவது 15 மீட்டர் மைனஸ் W1. இப்போ நான் எந்த லோட வைக்க போறேன்னா ரைட் சைடு வச்சா எது ஃபர்ஸ்ட் இருக்குமோ அந்த லோட பிளேஸ் பண்ணி பார்க்க போறேன். ஸோ ரைட் சைடு வைக்கும்போது எனக்கு 200 கிலோ நியூட்டன் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதனால 200ன்னு போட்டிருக்கேன். ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல வந்துருச்சு. ஸோ இஃப் த ஆன்சர் இஸ் இன் நெகட்டிவ் we are going to place the loading condition on right side. அதாவது அந்த பாயிண்ட் 6 மீட்டர்ங்கிற அந்த பாயிண்ட்ல ரைட் சைடு எல்லாமே லோடிங் கண்டிஷன் வர மாதிரி பிளேஸ் பண்ண போறோம். ஸோ டயக்ராம் எப்படி மாறுது? டிங்கிறது தான் உன்னோட 6 மீட்டர் டிஸ்டன்ஸ். அந்த இடத்துல யூ ஆர் கோயிங் டு பிளேஸ் யோர் 200 கிலோ நியூட்டன். ஸோ 200 கிலோ நியூட்டன் அந்த இடத்துல வந்துருச்சுன்னா அங்கிருந்து டிஸ்டன்ஸ் 3 மீட்டர் இஸ் யோர் 100 கிலோ நியூட்டன் லோட். பாக்கி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இஸ் யோர் 6 மீட்டர். நவ் யூ ஆர் கோயிங் டு கால்குலேட் த ஷியர் ஃபோர்ஸ். ஷியர் ஃபோர்ஸ்னால என்ன பண்ணுவ, எந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அந்த பாயிண்ட்ல கட் பண்ணி யூ ஆர் கோயிங் டு ட்ரா அ டயக்ராம். ஸோ இந்த டயக்ராம் வரைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ரெண்டு கண்டிஷன் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், செகண்ட் 100 கிலோ நியூட்டனுக்கு கீழே உள்ள பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபார்முலா இருக்கு இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்க. தட் ஃபார்முலா இஸ் யோர் L மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை L. ஸோ எல்லுங்கிறது என்ன? 15 மீட்டர் ஸ்பேன்.
எக்ஸ்ங்கிறது எந்த மீட்டர்ல கண்டுபிடிக்கிறோமோ தட் மீட்டர். ஸோ எக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6 மீட்டர்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 6ங்கிறது தான் எக்ஸ். ஸோ 15 மைனஸ் 6 டிவைடட் பை 15 இஸ் ஈக்குவல் டு 0.6. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டினேட். செகண்ட் ஆர்டினேட் எந்த இடத்துல கண்டுபிடிக்கணும்? நமக்கு 100 கிலோ நியூட்டனுக்கு நேரா கீழ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ட கண்டுபிடிக்கணும்னா, ஹவ் யூ ஆர் கோயிங் டூ கால்குலேட் இட்? 6 டிவைடட் பை 15. இல்ல நீ இத வந்து இன்னொரு மெத்தட்ல கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீன்னா, 0.6 divided by 9 into 6. அப்படி போட்டீங்கன்னா, you will get your 0.4. அப்ப this is your biggest triangle and this is your smallest triangle. ஓகேவா? அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? longest triangle, biggest triangle ஓட வேல்யூ என்ன? 0.6 divided by total span 9 into இந்த span எவ்வளோ இருக்கு? 6 மீட்டர். So answer will be 0.4. அப்ப நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம்? டைரக்ட்டா maximum positive shear force. So if you want to calculate maximum shear force, what is the formula? Load into ordinate. So load is 200, ordinate is 0.6. அப்ப 200 into 0.6 plus second load என்ன? 100 kilonewton into 0.4. So total நமக்கு positive shear force is equal to 160 kilonewton வந்திருக்கு. So this is only your positive shear force. இப்ப நம்ம அப்படியே என்ன calculate பண்ண போறோம்? Negative shear force calculate பண்ண போறோம். So negative shear forceனா நமக்கு D பாயிண்ட்ல இருந்து லெஃப்ட் சைட் பிளேஸ் பண்ணணும். அத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஷியர் இன்கிரிமென்ட் கால்குலேட் பண்றோம். இப்ப இது போட்டாலும் போடாட்டியும் நமக்கு ஆன்சர் இப்படி தான் வரப்போகுது. மல்டிபிள் லோட்ஸ்க்கு இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நமக்கு 2 பாயிண்ட் லோடிங் இருந்தாலும் இந்த மெத்தட்லயே யூ கேன் யூஸ் இட். ஸோ ஷியர் இன்கிரிமெண்டோட ஃபார்முலா WC டிவைடட் பை L மைனஸ் W1. இப்ப லெஃப்ட் சைடு வச்சா என்னோட ஃபர்ஸ்ட் லோடு என்னவா மாறுது? 100 கிலோ நியூட்டனா மாறுது. அதனால தான் W1ங்கிற இடத்துல 100 மாத்திருக்கேன். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா -14 வந்திருக்கு. ஸோ டைரக்ட்டா அதே இடத்துல நீ வச்சுக்கலாம். இதே பாசிட்டிவா இருந்தா தான் நீ லோடிங் கண்டிஷன டிஃபர் பண்ணி பார்த்து நெகட்டிவ்ல வர்ற வரைக்கும் யூ நீட் டூ செக் இட். இப்ப டைரக்ட்டாவே நமக்கு நெகட்டிவ்ல வந்தனால 100 கிலோ நியூட்டன Dங்கிற பாயிண்ட்ல நீங்க டைரக்ட்டா பிளேஸ் பண்ணிரலாம். இப்ப நமக்கு ஆல்ரெடி இந்த பாயிண்டோட ஆர்டினேட் ப்ரீவியஸ் ப்ரொசீஜர்லயே கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நமக்கு இந்த பாயிண்டோட ஆர்டினேட் மட்டும் தான் தெரியாது. அத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வி ஹேவ் ஃபார்முலா பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள் டு த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் அதுக்கடுத்து ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிள். இப்ப இந்த இடத்துல 0.6 இந்த இடத்துல வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன? x divided by L. xங்கிறது what is your value? 6 meter divided by L னா 15 which is equal to 0.4. அப்ப பெரிய ட்ரையாங்கிளோட வேல்யூ உனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நீ சின்ன ட்ரையாங்கிளோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா 0.4 divided by 6 into the small triangle distance which is 3 meter. Okay va? So your answer will be 0.4 divided by 6 into 3. அப்ப 0.2. இப்ப நமக்கு ரெண்டு வேல்யூமே நெகட்டிவ்ல கிடைச்சிருச்சு. அதாவது 0.2வும் கிடைச்சிருச்சு 0.4ம் கிடைச்சிருச்சு. That means ordinate under your 200 kilonewton and ordinate under your 100 kilonewton. இப்ப ordinate under 100 kilonewtonல ரெண்டு வேல்யூ இருக்கு. ஒன்னு வந்து ஆல்ரெடி நம்ம பாசிட்டிவ் சைட்ல கண்டுபிடிச்சோம்ல 0.6 இன்னொன்னு நெகட்டிவ்ல இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்க 0.4. இப்ப நமக்கு கொஸ்டினே நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ். அதனால நெகட்டிவ் வேல்யூவை மட்டும் தான் எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் லோட் இஸ் 200. இங்க வேல்யூ என்ன? ஆர்டினேட் இஸ் 0.2. அப்ப 200 இன்டூ மைனஸ் 0.2 ஏன்னா அது நெகட்டிவ்ல இருக்கு. பிளஸ் 100 இன்டூ minus 0.4. So value will be 80 kilonewton but in negative direction. Okay. So that is what I had written. Maximum negative shear force is equal to 80 kilonewton. Next procedure is your maximum bending moment. Bending moment ன்னு வரும்போது நமக்கு தெரியாது எந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்கணுங்கிறது நமக்கு சொல்லிட்டாங்க. 6 மீட்டர்ங்கிற டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். பட் எந்த லோட நம்ம வந்து அந்த மேல வைக்கணும் அப்படிங்கிறத we need to find இல்லையா? So that is why we have another formula. LR is equal to W left divided by X minus W right divided by L minus X. அதாவது நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணி பார்க்க போறேன். ரெண்டுத்துக்கும் சென்டர்ல இப்ப இந்த Dங்கிற பாயிண்ட ரெண்டு லோடுக்கு நடுவுல வச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? லெஃப்ட் சைட்ல 200 இருக்கும், ரைட் சைட்ல 100 இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அதனால W லெஃப்ட்ங்கிற இடத்துல 200, W ரைட்ங்கிற இடத்துல 100 வச்சிருக்கேன். X ஆல்ரெடி நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க 6 மீட்டர். L மைனஸ் எக்ஸ்னா 15 மைனஸ் எக்ஸ். பட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 22 பாசிட்டிவ்ல வந்திருக்கு.
அப்ப இது வந்து தப்பு. நம்ம இப்படி வைக்க முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் நான் என்ன ட்ரை பண்றேன்? சரி, இப்ப நம்ம வந்து சென்ட்ரல்ல வச்சா பாசிட்டிவ்ல வருது. அப்ப ரைட் சைடு வச்சு பார்ப்போம் அப்படின்னு நம்ம எடுத்து என்ன பண்றோம்? எல்லா லோட் கண்டிஷனையும் Dக்கு ரைட் சைடுல வச்சிருக்கேன். அப்ப லெஃப்ட் சைடு எந்த லோடுமே இல்ல. ஸோ லெஃப்ட் சைடு வந்து 0 டிவைடட் பை எக்ஸ்ங்கிறது 6 மைனஸ் ரைட் சைடு 2 லோடுமே போயிடுச்சா? அப்ப 200 பிளஸ் 100 டோட்டலா 300 டிவைடட் பை 15 minus 6 is your 9. ஆன்சர் பார்த்தீங்கன்னா -33.33 அதாவது நெகட்டிவ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ நெகட்டிவ்ல இருந்தா நம்ம என்ன பண்ணிருவோம்? இந்த லோடிங் கண்டிஷன்ல தான் டயகிராம் வரைய போறோம். ஸோ ஏங்கிற பாயிண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் பி இஸ் யுவர் லாஸ்ட் பாயிண்ட். சென்டர்ல டி பாயிண்ட். டி யோட டிஸ்டன்ஸ் என்ன? 6 மீட்டர். ஸோ இந்த இடத்துல யூ ஆர் கோயிங் டு பிளேஸ் யுவர் 200. அதுலேருந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல யூ ஆர் கோயிங் டு பிளேஸ் யுவர் 100 கிலோ நியூட்டன் லோட். நம்ம இப்போ ஆர்டினேட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மேக்ஸிமம் ஆர்டினேட் கண்டுபிடிக்க வி ஹேவ் ஃபார்முலா x into L minus x divided by L. x already நமக்கு questionல 6 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. L 15 minus x is again 6 divided by L is 15. So substitute பண்ணினா your answer will be 3.6. அதுதான் இங்க போட்டிருக்கும் 3.6. இப்ப next என்ன பண்ணணும்? நமக்கு வந்து ordinate under your another load. அதாவது 100 கிலோ நியூட்டனுக்கு கீழே உள்ளது கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? பெரிய ட்ரையாங்கிளோட வேல்யூ 3.6, horizontal value 9 into சின்ன ட்ரையாங்கிளோட horizontal value 6. அதுதான் இந்த இடத்துல வந்து we had mentioned it 3.6 divided by 9 into 6. ஓகேவா? அதுதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆன்சர் வந்து 2.4. ஸோ ஃபர்ஸ்ட் 200க்கு கீழே இருக்கிற ஆர்டினேட்டோட வேல்யூ 3.6, 100க்கு கீழே இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.4. இப்போ நம்ம மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா வாட் இஸ் த ஃபார்முலா? லோட் இன்டு ஆர்டினேட். இங்க நமக்கு 2 லோட் இருக்கு. ஸோ 2 லோட் இன்டு ஆர்டினேட் 200 into 3.6 plus 100 into 2.4. Answer will be 960 kilonewton meter. ஆன்சர் நீ எழுதும்போது shear forceக்கா இருந்தா it should be in kilonewton. bending momentா இருந்தா it should be in kilonewton meter. Next நமக்கு subdivision is your absolute maximum bending moment. So absolute maximum bending moment கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்கணும்னே தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 செக்ஷனுக்கும் அவங்க என்ன கொடுத்திருந்தாங்க? 6 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல கண்டுபிடிங்கன்னு சொல்லியாச்சு. பட் நம்ம சிங்கிள் பாயிண்ட் லோடிங் அந்த சம்ல எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா absolute maximum bending moment will be at the centerன்னு சொல்லி we had calculated it. ஆனா இப்ப நமக்கு 2 லோடிங் கண்டிஷன் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லோட மட்டும் தனியா எடு. ஸோ லோட மட்டும் நமக்கு தனியா எடுத்தா என்ன வரும்? 200 கிலோ நியூட்டன், 100 கிலோ நியூட்டன், ரெண்டுத்துக்கும் நடுவுல 3 மீட்டர் கேப். இப்ப நான் ஆர்ங்கிற ஒரு ரிசல்டன் வச்சு அது எக்ஸ்ங்கிற இடத்துல பிளாட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எக்ஸோட வேல்யூ வி நீட் டு ஃபைண்ட் அவுட். ஆர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் லோட் 1 இஸ் யோர் 200 பிளஸ் 100. அதுதான் நம்ம கீழே ரியாக்ஷனா 300 கிலோ நியூட்டன்னு போட்டிருக்கோம். Now you have to take moment. அப்ப 100 into 3 இன்னொன்னு r into x bar. ஓகேவா? So இதை substitute பண்ணினா you will get x bar is 1 meter. இந்த x bar divided by 2 ஓட வேல்யூ தான் 0.5. நமக்கு கண்டிஷனே என்னன்னு பார்த்தீங்கன்னா we have to place the x bar divided by 2 value. அந்த x bar divided by 2 ஓட வேல்யூ தான் என்ன? 0.5 meter left to the center of span. இதுதான் கண்டிஷன். இந்த 0.5ங்கிறது எங்க இருந்து வந்தது? x bar divided by 2ல இருந்து வந்திருக்கு. லெஃப்ட் சென்டர் பீமோட சென்டரை எடுத்துட்டு அதுல இருந்து லெஃப்ட்ல இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணணும். இதுதான் வந்து நம்ம கால்குலேஷன். இப்போ நீ இந்த டயக்ராம்ல பாரு எப்படி எடுத்திருக்கோன்னு. ஸோ பீம் வந்து 15 மீட்டர் ஸ்பேன். அதை ரெண்டா கட் பண்ணினா 7.5 இந்த சைட் 7.5 இந்த சைட். நமக்கு கண்டிஷன் என்ன? 0.5 மீட்டர் லெஃப்ட் டு த சென்டர். ஸோ 7.5ல இருந்து 0.5 லெஃப்ட் தள்ளி நான் 200 வந்து பிளேஸ் பண்றேன். அப்ப பாக்கி எனக்கு என்ன இருக்கும்? லெஃப்ட்ல 7 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த 200 பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் 100க்கு நடுவுல எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 3 மீட்டர் டிஸ்டன்ஸ். இங்க நான் 100 பிளேஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? அப்ப என்னோட பீமோட செக்ஷன் எப்படி மாறுது? லெஃப்ட் சைட் 7 200 கிலோ நியூட்டன், திருப்பி 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல 100 கிலோ நியூட்டன், பாக்கி இங்கே 5 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இல்ல இன்னொரு மெத்தட்ல பார்த்தீங்கன்னா 200க்கு லெஃப்ட் சைடு வந்து 7 மீட்டர், 200க்கு ரைட் சைடு வந்து 8 மீட்டரா என் டயக்ராம் கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பீக் பாயிண்ட்ல வந்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைகிறோம். பெண்டிங் மொமெண்டோட பீக் வேல்யூ கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? x into L minus x divided by L. ஆனா ப்ரீவியஸ் ப்ரொசீஜர்லலாம் x வந்து 6ன்னு எடுத்திருப்போம். ஏன்னா கொஸ்டின்ல நமக்கு 6 மீட்டர்ல கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க.
பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ என்னன்னு மாத்திருக்கேன். 7ன்னு மாத்திருக்கோம். அப்ப எக்ஸ் வேல்யூங்கிற இடத்துல 7ங்கிறத சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ 7 எல்லுங்கிறது ஆஸ் யூசுவல் 15 மீட்டர் மைனஸ் 7 டிவைடட் பை 15. ஆன்சர் இஸ் 3.73. நெக்ஸ்ட் வேல்யூ என்ன? 100 கிலோ நியூட்டனுக்கு கீழ இருக்கிற ஆர்டினேட் என்னன்னு தெரியாது. அத எப்படி கால்குலேட் பண்ணலாம்? லார்ஜஸ்ட் ட்ரையாங்கிள் அதாவது 3.73 அதோட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் 8 இன்டு ஸ்மால் ட்ரையாங்கிளோட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 5. ஸோ போட்டீங்கன்னா யுவர் ஆன்சர் வில் பி 2.33 மீட்டர். அதுதான் இங்க பிளாட் பண்ணியிருக்கா. Now it is very easy to find your absolute maximum bending moment. Formula is load into ordinate. Load is 200. Ordinate is 3.73 plus second load is 100. Ordinate is 2.33 and your total absolute maximum bending moment value is 979.3 kilonewton meter. So as a summary, I'll tell you now. டோட்டலா இப்ப 2 பாயிண்ட் லோடிங்கா இருக்கட்டும், இல்ல மல்டிபிள் பாயிண்ட் லோடிங்கா இருக்கட்டும், நம்ம கிட்ட கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மொமெண்ட் அட் 6 மீட்டர் அண்ட் அப்சல்யூட் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் அட் எனி பாயிண்ட். இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரைட் சைட் பிளேஸ் பண்ணி பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ், லெஃப்ட் சைட் பிளேஸ் பண்ணி நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ், சென்டர்ல பிளேஸ் பண்ணி மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ ஹாவ் அ ரிவ்யூ ஆஃப் இட். தேங்க்யூ.